அன்பானவர்களே, உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சிறிது கடினமானது. நாம் தைரியமாக அநேக உண்மைகளை சொல்லுகின்ற காரணத்தினால் அநேக சமயங்களில் நாம் புறக்கணிக்கப்பட்ட மக்களாக நமக்கு அதிகமானவர்களுக்கு எதிர்ப்பு தோன்றுகிற ஒரு சூழ்நிலையும் நம்முடைய வாழ்க்கையில் தோன்றுவதை நாம் காண்கிறோம். எனினும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை எதற்காக அழைத்தாரோ அந்த பரம அழைப்பின் பந்தயத்தை நோக்கி, லக்கை நோக்கி ஓடவே தேவன் நம்மை அழைக்கிறார். எனவே எப்படிப்பட்ட இருள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் நாம் அதை கண்டு பயந்து நடுங்காதபடி நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன என்றால், நாம் தைரியமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வெளிப்பாடுகளை கூறுகின்ற பட்சத்தில் தேவனுடைய நாமம் எந்த சூழ்நிலையிலும் அது வெளிப்படுகிறது. எனவே சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்கிறான். சங்கீதம் 27:1 பாருங்கள். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனில் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஒரு சமயம் ஒரு சகோதரி தன்னுடைய கரங்களில் குழந்தையை வைத்து கொண்டு என்னை பார்த்து தேம்பி தேம்பி அழுதாள். என்னம்மா பிரச்சனை? மேடம், எங்கள் மாமியார் என்னை என் ஹஸ்பண்டோட வாழ விட மாட்டேங்கிறாங்க, நாங்கள் பிரிஞ்சிடுறோம் மேடம், என் ஹஸ்பண்ட் அன்பானவர், எனக்கு என்ன செய்யறனே தெரியல அப்படின்னு. ஆமாம், ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு நாங்கள் ஜெபித்த பொழுது அந்த ஜெபத்தின் வல்லமையின் காரணமாக அவங்களுடைய அந்த பிள்ளைகளுடைய கணவர் மீண்டும் தன் மனைவியிடத்தில் தன்னுடைய தவறை அவர் ஒப்புக்கொண்டார். மட்டுமல்ல, நாங்கள் ஜெபித்த பொழுது ஒரு அழகு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். இந்த கேர்ள் கையில் பேபியோடு இருக்குது, அது பக்கத்தில் அவங்க ஹஸ்பண்டு. அப்புறம் மறுபடியும் நாங்கள் தொடர்ந்து ஜெபித்த பொழுது இந்த பேபி ஹஸ்பண்டு கையில் இருக்குது, இவ சந்தோஷமாக பக்கத்தில் இருக்கிறா. எம்மா, இதுதான் உன்னை குறித்த தரிசனம் என்று நான் சொன்ன பொழுது அது நடந்தது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சந்திரா மேடம் ஜெபம் பண்ணாங்களாம், இது நடந்துருச்சு. அவங்க என்னை குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார்கள். நான் அதற்கு பயப்படவில்லை. என் வாழ்க்கையில் எந்த ஆதாயத்தோடு நான் எதையும் சென்று செய்வதே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் நாம மாத்திரம் மயப்பட வேண்டும் என்று. எனவே பின்பு அவர்கள் நாங்கள் ஜெபித்தோம். மேடம், மறுபடியும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோமா, அவங்களும் இயேசுவாமியை உண்மையிலே கண்டுகொள்ளட்டும் என்று நாங்கள் சேர்ந்து ஜெபித்த பொழுது ஆண்டவர் கிருபையாக அந்த மாமியார் உள்ளத்தை தொட்டார். அவர்கள் குடும்பமாக சந்தோஷமாக வாழ்கின்ற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே இருள் நம்மை கவ்விக்கொள்கிறது. நமக்கு எதுக்கு இந்த வேலை, யாரும் எப்படி இருக்கா அப்படின்னு பிசாசு நம்மகிட்ட சொல்லுது, உனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு. எப்போ ரொம்ப அக்யூட்டாக இருந்தது அப்படின்னா, அவங்க தவறாக புரிந்து கொண்டு நம்மை திட்டுகின்ற பொழுது அது நம்முடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, கர்த்தர் என் வெளிச்சம், இந்த இருள் எல்லாம் என்னை விட்டு போய்விடும், ஆண்டவர் என்னுடைய வெளிச்சமாக இருக்கிறார், அவர் என் ரட்சிப்புமாக இருக்கிறார். அன்பானவர்களே, ஒரே ஒரு முறை வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நமக்கு ரட்சிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை தர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராதபடி அனுப்பி வைத்திருக்கிறார். எனவே நாம் பயப்படாதபடி ஆண்டவரை நோக்கி நாம் முன்னேறி செல்ல தேவன் நம்மை அழைக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் என் ஜீவனில் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அன்பான சகோதர சகோதரர்களே, இந்த நாளிலும் கூட நம்மை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை, வேதனைகளை பயந்து நடுங்கி கொண்டு இருக்காதபடி நாம் உண்மையிலே ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட இருள் சூழ்ந்தாலும் கூட கர்த்தர் நம்முடைய வெளிச்சமாக மாறுகிறார். நமக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு தெய்வமாக நமக்கு காத்து கொண்டிருக்கின்றார். எனவே சூழ்நிலைகளை பார்க்காதபடி, பிரச்சனையை பார்க்காதபடி, விவாகரத்தை பார்க்காதபடி, மரண இருளின் பள்ளத்தாக்கை பார்க்காதபடி நாம் ஆண்டவரை நோக்கி நாம் முன்னேறி செல்கின்ற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? கர்த்தாவே, இருள் எங்களை சூழ்ந்து கொண்டு தான் இருக்கிறதாப்பா, ஆனால் நீர் எங்களுடைய வெளிச்சமப்பா. ஆண்டவரே, வெளிச்சம் உண்டாக கெடுது என்று சொன்ன பொழுது ஆண்டவரே உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுத்தீங்கப்பா. எனவே அந்த வெளிச்சம் எங்கள் மீது வரட்டும், என் குடும்பத்தின் மீது வரட்டும்,
சுவாமி, இந்த கொரோனா பீரியட் இந்த உலகத்தில் மீது வந்த ஆண்டவரே, இருள் எல்லாம் நீக்கி போட்டு கர்த்தாவே, எந்த வியாதிகளை கண்டு பயப்படாதபடி கர்த்தனுக்கு சகாயர் என்று துதிக்க பலன் தாரும். ஆமென்.